மாவட்டம் கீழக்கணவாய் கிராமத்தில் வாடகை கட்டடத்தில் செயல்படும் ரேஷன் கடையால் இன்னலுக்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ரேஷன் கடை கட்டடம் அமைக்கப்படவில்லை எனில் குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை திருப்பி அளிக்க உள்ளதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ளது கீழக்கணவாய் கிராமம். இங்கு 350 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். ரேஷன் கடைக்கு சொந்தமாக கட்டடம் இல்லாததால் பொதுமக்களே தனியாருக்கு சொந்தமான கட்டடத்தில் வாடகைக்கு எடுத்து கார்டு ஒன்றிற்கு 30 ரூபாய் வீதம் வசூலித்து வாடகை செலுத்தி வந்தனர். ஏற்கனவே 3 முறை இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தனியார் கட்டட உரிமையாளர்கள் வாடகையை உயர்த்தி கேட்பதால் மீண்டும் புதிய கட்டடத்தை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ரேஷன் கடைக்கு நிரந்தர கட்டடம் இல்லாததால் சொந்த பணம் செலவாகுவதுடன் ரேஷன் கடைக்கு வாடகை கட்டடம் தேடுவதே பெரும் இன்னலாக இருப்பதாக பொதுமக்கள் வருந்துகின்றனர். கீழக்கணவாய்க்கு கஷ்டப்பட்டு எப்படியோ கொண்டு வந்துட்டோம் சார். இங்கே கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் நிலையான இடம் அமராவதிக்கு கிடைக்கல சார். இங்கே அங்கன்னு மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே போட்டுட்டு இருக்க இடத்துல இப்போ உடனே இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அமராவதியை எங்க சார் கொண்டுட்டு போறதுக்கு? எங்களுக்குன்னு கவர்மெண்ட்ல தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்து அமராவதியை கட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சார். நாங்கள் எங்க சொந்த காசுல தான் நாங்கள் மாசம் ஆனால் வாடகை காசு கொடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த கடையை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ வீட்டுக்காரவங்க எக்ஸ்ட்ராவும் கேட்குறாங்க. கரண்ட் பில் சார்ஜர் கடை சார்ஜர் வச்சு கேட்குறாங்க. அவங்க சர்வீஸ் பண்ணணும்னா ரொம்ப செலவாகும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஆள் ஒன்று 50 ரூபா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ நாள் தான் சார் நாங்கள் இழுத்து பிடிச்சிட்டு 50 ரூபா காசு கொடுத்துட்டு நாங்கள் பொருள் வாங்குறது? ரேஷன் கடைக்கு சொந்தமாக கட்டடம் கட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் கட்டடம் கட்டுவதற்கான எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். திரும்பி மாற்ற சொல்லிட்டாங்க, வீட்டை எடுக்க சொல்லிட்டாங்க. திருப்பி ஒரு கட்டடத்துக்கு வந்தோம், அவங்களையும் கடையை மாற்ற சொல்லிட்டாங்க. திருப்பி இது 3வது கட்டடத்தில் இருக்குது. இந்த கட்சிக்காரங்களை கேட்டாங்களா, அவங்க என்ன சொன்னாங்க, இடம் கொடுத்தா நாங்கள் கட்டி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இது சாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நாங்கள் கீழக்கணவாய் கிராமத்தில் என்ன நாங்கள் இருக்கணுமா வேணாமா? சுதந்திர நாட்டில் இப்படி நாங்களே வாடகை கட்டி கொடுத்து வாடகை காசு கொடுத்து நாங்களே கடை நடத்திக்கணும்னா அரசு இருக்கா இல்லையாங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. விரைவில் ரேஷன் கடைக்கு கட்டடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட அட்டை ஆகியவற்றை ஆட்சியரிடம் ஒப்படைக்க உள்ளதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழக்கணவாயில் உள்ள இந்த பகுதி நேர ரேஷன் கடைக்கு சொந்த கட்டடம் இல்லாமல் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் என்பது பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள மக்களே ஒவ்வொரு மாதமும் ஒன்றிணைந்து ஒரு கார்டிற்கு 30 ரூபாய் என்ற வீதத்தில் அந்த கட்டடத்துக்கான வாடகையை செலுத்தி வருகின்றனர். எனவே சொந்த கட்டடம் அமைத்து தர வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜீவாவுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி. பெரம்பலூர் மாவட்டம் கீழக்கணவாய் கிராமத்தில் நியாய விலை கடைக்கு சொந்த கட்டடம் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த ரேஷன் கடைக்கு பொதுமக்களே வாடகை செலுத்த வேண்டியுள்ளதால் தமிழக அரசின் சார்பில் சொந்த கட்டடம் கட்டித்தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, கடந்த 4 ஆண்டுகளாக அந்த பகுதி மக்கள் எத்தகைய பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகின்றனர் அப்படின்னு அவர்கள் சொன்னாங்க. தொடர்ந்து நீங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்க. அந்த இடம் என்பது எப்படி இருக்கு அந்த கடை? நிச்சயமா திவ்யா, அதாவது பெரம்பலூர் அருகே வேலூர் ஊராட்சிக்கப்பட்ட தாய் கடையாக இருந்த தம்பராம்பட்டியிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட கடை தான் இந்த கீழக்கணவாய் பகுதி நேர ரேஷன் கடை. இது பிரித்து எடுத்தது முதலே இவங்க மாதந்தோறும் மக்களே சேர்ந்து வாடகை அதாவது வசூல் செய்து இந்த வாடகை பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா 2 ஆண்டுகளுக்கு முன்பு பூமி பூஜை போட்டப்பட்ட நிலையிலும் இதுவரை அந்த கட்டடத்துக்கான அடிப்படை வேலைகள் கூட எந்த வித வேலைகளும் நடக்கல. இவர்கள் பெரும் குற்றச்சாட்டு என்னன்னா அதிகமா கூறுறது, தற்போது இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மருதராஜாவாகட்டும் அல்லது முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவாகட்டும் இந்த வேலூர் ஊராட்சிக்குப்பட்ட சொந்த ஊராட்சியில தான் இந்த அவல நிலையா இருக்கிறதா அவங்க தெரிவிக்கிறாங்க. குறிப்பா இந்த ஊராட்சி பகுதியில அரசு அதிகாரிகளும் அரசியல் கட்சியினரும் தங்களுக்கு கிராமத்துக்கு எந்த நிலை குறித்து எதுக்குமே கவலைப்படுறது இல்லைன்னே இவங்க தொடர்ந்து புகார் தெரிவிச்சுட்டு வராங்க. திவ்யா. துரைசாமி, 2 வருடம் முன்னாடி இந்த கடைக்கான பூமி பூஜை என்பது போடப்பட்டதாகவும், ஏன் அந்த முயற்சி அதன் பிறகு நின்று போனது?
அதாவது அந்த பூமி பூஜை போடப்பட்ட இடத்தில் வந்து மண் பரிசோதனையில் அந்த இடம் கட்டுவதற்கு தகுதி இல்லை என கூறியதாக பொதுமக்களிடம் அலுவலர்கள் தெரிவித்ததாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் மாற்று இடம் இருந்தும் அதுக்குண்டான வேலைப்பாடுகளை இதுவரை எந்த அரசு அலுவலரும் தொடங்கவில்லை என்பதே இவர்களுடைய குற்றச்சாட்டாக உள்ளது. திவ்யா, இப்படி ஒரு இடமா ரேஷன் கடை வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதன் காரணமா அவர்கள் வந்து எத்தகைய இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க? மக்கள் மட்டுமல்லாது அங்கு பணிபுரிபவர்களுடைய கருத்து உங்களால கேட்க முடிந்ததா? நிச்சயமா திவ்யா, அதாவது அவங்க பணிபுரிவர் அந்த விற்பனையாளர் கூட சொல்றதும் அதுவேதான் இருக்கிறது. ஏன்னா வந்து இது போதுமான இடவசதி இல்லை. இங்க 350 காட்டுகள் உள்ள நிலையில இந்த பகுதிக்கு வரக்கூடிய ரேஷன் பொருட்களான அரிசி ஆகட்டும், மண்ணெண்ணெய் ஆகட்டும், பருப்பு வகைகளாகட்டும், எதா இருந்தாலும் உள்ளே வைப்பதற்கு போதுமான இடவசதிகள் இல்லை எனவோ அவங்க சார்பாகவும் அரசு அலுவலரிடம் இது தொடர்பாக வந்து தெரிவித்திருக்கிறதாகவும், ஆனால் இன்னும் வந்து நடவடிக்கை எடுக்கல. பொதுமக்கள் வந்து இது தீவிரமா முயற்சி எடுத்தாதான் இதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் விற்பனையாளரோட கருத்தாகவும் இருக்கு. மலிவு விலையில பொருட்கள் மக்களுக்கு சென்றடையணும் அப்படின்ற நோக்கத்துல செயல்படும் வரும் இந்த மாதிரியான ரேஷன் கடைகள் இப்படி ஒரு குறுகிய இடத்துல இயங்குறதுனால நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பாதுகாக்க முடியாது. சர்க்கரை ஆகட்டும், அரிசி, பருப்பாகட்டும், எறும்புகளோ அல்லது மற்ற பூச்சிகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அங்க வழங்கக்கூடிய பொருட்களுடைய தரம் எப்படி இருக்கு துரைசாமி? பொருட்கள் வழங்கக்கூடிய பொருட்கள் ஓரளவு தரமாக இருந்தாலும் கூட அது வைக்கப்பட்டுள்ள அந்த மழை காலங்களில் மேல்கூரைகள் வந்து பழைய கட்டடத்தில் இருப்பதால் மேல்கூரைகள் ஒழுகும் சூழலில் தான் இருந்து வருகிறது. மேலும் எந்தவித பாதுகாப்பும் இல்லாத சூழலில் இருப்பதனால் தங்களுக்கு இந்த போதுமான இடவசதியுடன் கூடிய புதிய கட்டடம் வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. திவ்யா, தற்போது இப்படி ஒரு நிலை இருக்கு. இப்படி ஒரு நிலை குறித்து பொதுமக்கள் வந்து பலருக்கிட்டையும் வந்து புகார் தெரிவித்திருக்கிறதா அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதற்கு நேரடியான பொறுப்பு என்பது யாருக்கு இருக்கு? அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? நிச்சயமா, அதாவது பெரம்பலூர் கூட்டு மண்டல இணைப்பதிவாளர் முத்துக்குமாரசாமியிடம் நம்ம கேட்டபோது குறைந்தபட்சம் ஒரு பகுதியில 500 கடை இருக்கணும். அதுவும் தாய் கடையா இருந்தாதான் கூட்டுறவு சங்கம் மூலியமா அந்த வாடகையை கொடுக்க முடியும். இது வந்து இந்த கடையானது பகுதி நேர கடையா இருக்கிறதுனாலையும் மேலும் 350 காடு மட்டுமே இருக்கிறதுனால நிச்சயமா இதை நாங்க கொடுக்க முடியாது. இது ஊராட்சி நிர்வாகம் தான் இதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்காரு. அதுவும் மேலும் இந்த பொதுமக்களே சேர்ந்து வசூல் செய்து மாதந்தோறும் வாடகை கொடுப்பது சரியா என கேட்டபோது நிச்சயமாக அந்த மாதிரி பொதுமக்களே வசூல் செய்து தருவது தவறான செயலாக அவர் தெரிவித்திருக்கார். திவ்யா, தொடர்ந்து இணைப்புல இருங்க துரைசாமி. தற்போது திரு கள்ளபிரான் அவர் வந்து மாவட்ட வட்ட வழங்கல் அதிகாரியா இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். தற்போது உங்கள் பகுதிக்குட்பட்ட அந்த இடம் குறித்து தான் பேசி வருகிறோம். இப்படி கீழக்கணவாய் பகுதியில கிட்டத்தட்ட 3 முறை வந்து ரேஷன் கடை வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதற்கான வாடகை வந்து மக்கள் செலுத்தி வராங்க. அதாவது நியாய விலையில பொருட்கள் வாங்க வேண்டிய மக்கள் அந்த ரேஷன் கடைக்கான வாடகையை அவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. ஒரு வட்ட வழங்கல் அதிகாரியா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நான் வந்து இப்போ மாவட்ட வழங்கல் அதிகாரிங்கிற இதுல இருக்கேன். நான் வந்து இதுல பேட்டி கொடுக்கறது சரியில்லாம நான் ஃபைல் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு உறுதியான பதில கொடுக்குறேன். இல்ல, மக்களுடைய சிரமம் அப்படின்றது ஒரு அதிகாரியா உங்களுக்கு புரிய வருதா? இல்லம்மா, சிரமம்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஏற்கனவே கோப்பு நம்ம கலெக்டருக்கு அனுப்பியிருக்கேன். அதனால வர விட்டு நான் உங்களுக்கு பேசுறேன். நாளைக்கு வேணா பேசுறேன். சரி சார். ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜையும் நடத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த இடத்துல வந்து அதன் பிறகு பணிகள் ஏன் தொடங்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க இங்க வந்து இப்போ 6 மாசம் 7 மாசம் தான் ஆகுமா. அதனால நான் உங்களுக்கு ஒரு சரியான தீர்வு நாளைக்கு சொல்றேன். இது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நாளைக்கு சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நிச்சயமா உங்களுடைய உறுதியை வந்து நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க நாளைக்கு உங்களை தொடர்பு கொள்வீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து செய்தியாளர் துரைசாமியிடம் பேசலாம். துரைசாமி, தற்போது வட்ட வழங்கல் அதிகாரி கூட வந்து மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியருக்கு உங்கள் மூலமா இந்த விஷயம் என்பது தெரிய வந்திருக்கா? அவர்கள் தரப்பில இருந்து ஏதாவது பதில் கிடைத்திருக்கா? நிச்சயமா திவ்யா, அதாவது கடந்த வாரம் இதே கிராமத்தில் நடந்த வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த மாவட்ட ஆட்சியரிடம் அந்த பகுதி இளைஞர்களும் பொதுமக்களும் ஒன்று திரண்டு இதுக்கான கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வந்து கொடுத்தாங்க. அந்த மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இதுக்கான நடவடிக்கை வந்து கட்டடத்துக்கான பணி வேலைகள் இது சம்பந்தப்பட்ட துறை மூலியமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தாரு. ஆனால் இப்ப போன வாரமே இந்த மனு கொடுக்கப்பட்ட நிலையில இதுவரை எந்தவித நடவடிக்கையும் வந்து எதிர்பார்க்கல. தற்போது பேசிய இதே மாவட்ட வழங்கல் அலுவலரிடம் நாம் தொடர்பு கொண்டு பேச போதும் சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட இடத்தை வந்து நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு உண்டான இதை ஊராட்சி நிர்வாகத்து மூலியமா இதுக்கு வாடகை கட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மேலும் வந்து சம்பந்தப்பட்ட அந்த வாடகை தனியார் வாடகை கட்ட உரிமையாளரிடம் நாங்க எழுதி வாங்கி உள்ளோம். இனிமேல் விருப்பத்தோடு நாங்கள் இலவசமாக கட்டடத்தை தர ஒப்புக்கொண்டதாக இவர் தெரிவித்துள்ளார். திவ்யா, நிச்சயமா சொந்தமாக ரேஷன் கடை அமைப்பதில் வந்து ஒருவருக்கு மட்டுமே பொறுப்பு கிடையாது. குறிப்பிட்ட அந்த வட்ட வழங்கல் துறைக்கும் இருக்கிறது, ஊராட்சிக்கும் இருக்கிறது, இதே போல் மாவட்ட ஆட்சியருக்கும் இருக்கிறது. இது மாதிரியான ஒட்டுமொத்தமா அனைவரும் இணைந்து இந்த மக்களுக்கான ஒரு தீர்வை தரணும். இறுதியா இந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அடுத்த கட்டமா ஏதாவது நடவடிக்கையில ஈடுபட போறதா இருக்கிறதா உங்கள்கிட்ட தெரிவித்திருக்கிறார்களா? நிச்சயமா திவ்யா, அதாவது இவங்க ஏற்கனவே சொன்னது போலதான் எந்த அரசியல் கட்சியாகட்டும் அல்லது அரசு அலுவலர்களாகட்டும் இவங்க யாரை தொடர்பு கொண்டோம்னே தெரியல. மாவட்ட நிர்வாகியாகட்டும், வட்ட அலுவலர், ஊராட்சி நிர்வாகம் இந்த எந்தவித சப்போர்ட்டுமே இவங்களுக்கு கொடுக்காதனால இவங்க மிகவும் விரக்தி அடைந்து விட்டதாகவே கூறலாம் திவ்யா. அதனால இவங்க வந்து வைத்துள்ள இவங்க குடும்ப அட்டையாகட்டும் மற்ற அரசு துறை சார்ந்த எந்தவித தொடர்ந்து பேசலாம். தற்போது பெரம்பலூர் மாவட்ட வருவாய் அலுவலரான திருமதி மீனாட்சி நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேடம். தற்போது உங்கள் பகுதிக்குட்பட்ட பெரம்பலூர் கீழக்கணவாய் பகுதியில் ரேஷன் கடை என்பது சொந்த கட்டடம் இல்லாம இடம் மாறி இயங்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி அவங்களே மாசம் ஒரு நாள் ஒருத்தவங்களும் 30 ரூபா கொடுத்து வாடகை செலுத்திட்டு இருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி அவங்க வாடகை கொடுக்கறது வந்து எங்க நோட்டீஸ்க்கு வரல மேடம். அதை வந்து நாங்க வந்த உடனே வந்து அதை நாங்க நிறுத்திட்டோம். இப்ப என்னன்னா எந்த வாடகை கட்டத்துல இயங்குனுச்சோ அந்த வீட்டு உரிமையாளர் வந்து அது ஃப்ரீயா, அதாவது இலவசமா அங்க நடத்திக்க எங்களுக்கு பத்திரமே எழுதி கொடுத்துட்டாரு. அதன்படி இப்போ அது வந்து எந்த ஒரு இதையும் வசூல் பண்ணாம ஃப்ரீயா நடத்துறதுக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு மேடம். இது வந்து SRM அவங்க செய்ய வேண்டிய வேலை தான். இருந்தாலும் நாங்க உடனடியா இந்த கேள்விக்கு தலையிட்டு நோட்டீஸ் வந்த உடனே தலையிட்டு இந்த மாதிரி கொடுக்கறத நாங்க தவிர்த்துட்டோம். இது வந்து இலவசமாவே அவங்க தர முன் வந்துட்டதுனால இப்ப அந்த இடத்துல வந்து இலவசமா அந்த கடை நடக்குது. அதுக்கு அந்த வீட்டு உரிமையாளர் ஒப்புக்கொண்டு விட்டார் மேடம். இப்போ இது எப்போது நடைமுறைப்படுத்தப்படும்? மக்கள் சொல்லியிருக்காங்க அவர்கள் வந்து ஒரு குடும்பம் 30 ரூபா கொடுக்குறாங்க. ஆரம்பிச்சாச்சு மேடம். இல்ல அது நின்றுச்சு மேடம். 1 வீக் ஒரு வாரம் முன்னாடியே இது நிறுத்தப்பட்டு விட்டது மேடம். சரி, இப்போ அந்த ஓனர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இலவசமா கொடுக்கறோம்னு. எத்தனை நாட்களுக்கு தான் அவர் வந்து இந்த கட்டடத்தை வந்து இலவசமா கொடுப்பாங்க? ரேஷன் கடைக்கு வேற இடம் பாத்துருவோம் மேடம். வேற இடம் பார்த்து SRM நாங்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி DSO மாவட்ட வழங்கல் அலுவலருக்கும் சொல்லியிருக்கோம். இது வந்து எவ்வளவு நாளுங்கிறது அவர் குறிப்பிட்டலாம் சொல்லல. அவர் தாராளமா நீங்க வேற இடம் கட்டுறவரு நீங்க தாராளமா வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. எழுத்து மூலம் கொடுத்துட்டாரு. அது நாங்க விரைவில் வந்து வேற இடம் பார்த்து கொடுத்துருவோம். விரைவில் நீங்களும் அந்த இடம் பார்ப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். காரணம் அங்கே இருக்க பொருட்கள் வந்து அது ஒரு சிறிய இடம் அப்படின்றதுனால வழங்கக்கூடிய பொருட்கள் தரம் குறைய வாய்ப்பு இருக்கு, பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திருமதி மீனாட்சி. துரைசாமி, தற்போது மாவட்ட வருவாய் அலுவலர் நம்மிடம் தொடர்பு கொண்டு விரைவில் அதற்கான சொந்த இடம் கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம மக்கள் தந்து வந்த வாடகையும் இனி தேவை இருக்காது அப்படின்ற உறுதியும் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கும் நன்றி துரைசாமி.